Everyone has spoken a lot about Pokhi Raja. All I want to say, I'm very happy to be part of the team and wishing the team all the very best. Nandri. தமிழுக்கு ஒன்றை எழுத்தும் படம் பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நான் வந்து அவரோட டைரக்டரோட நம்பர் வாங்கி அவருக்கு ஃபோன் பேசினேன். இந்த மாதிரி படம் பார்த்தேங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் கையில் வந்து ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். சரி நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது இப்படிலாம் கூட திங்க் பண்ண முடியுமா, இப்படிலாம் கூட கதை பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ உடனே ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன். அண்டு யார் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இன்னொரு ஹீரோ யார் அப்படிங்கிறத நான் கேட்டேன். அப்போ இந்த மாதிரி ஜீவாவோட பேர் சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் எங்கள் காம்பினேஷன் ஆக்சுவலாக பிகினிங்லேயே ஒரு படம் நாங்கள் பண்ண வேண்டியது, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து அவரோட சேர்ந்து பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதாவது ஒரு ஷூட்டிங் போன மாதிரியே இல்லை, ஒரு காலேஜ் பிக்னிக் போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறையா விஷயங்கள் நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சப்போஸ் ஒரு சீன் பண்ணுறாருன்னா அந்த சீன் மூட்லேயே பயங்கர ஜாலியாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் பிடி செல்வகுமார் சார் ப்ரொடியூசர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்ணுறப்பே வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா, இதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் அண்ட் படத்தோட ரிலீஸ் அப்போல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஸோ அவர் இந்த எனக்கு ரொம்ப வருஷமாக அவரை தெரியும். ஒரு பிஆராக இருக்கிற டைம்லேருந்தே வந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். ஸோ அவரோட பேனருக்கு இந்த படம் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் டீம், ஆன்ஜி டிஓபி, அவர் சொன்ன மாதிரி எல்லாரையுமே இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்ன ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. பட் ஆனால் படத்தில் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணும்போது சின்ன ஒரு பயம் இருந்தது, ஆன் ஃப்ரேம் எப்படி வரும் அப்படிங்கிறது. பட் அவரோட ஃப்ரேமிங்கில் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இமான், அவர் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்தே வந்து நானும் அவரும் ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ். கல்ச்சரல்ஸ் வந்தால் ஒரு பக்கம் போட்டி இருக்கும், ஏன்னா நானும் அவர் வேறு டீமில் இருப்போம். அட் த சேம் டைம் வந்து அவர் சொன்ன மாதிரி நிறையா அந்த ஃபிசிக்கல் லேபர்லாம் என்கிட்ட வாங்கியிருக்காரு. அண்ட் அவரோட காம்பினேஷனில் வந்து எனக்கு இது 3வது படம், கோவை பிரதர்ஸ், லீ, அதுக்கப்புறம் வந்து இந்த படம் அவரோட காம்பினேஷனில் பண்ணுறேன். இதில் வந்து என்ன அவர் சொன்ன மாதிரி எனக்கு டாரு டாருன்னு ஒரு சாங் ஒன்று போட்டிருக்காரு. இது இல்லாமல் படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு தீம் மியூசிக்கும் பிடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து படத்தில் பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து காஸ்மோ சிவா சார் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஏன்னா அவர் வந்து அவரோட முதல் படம், தட் இஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண முதல் படம் வந்து நாய்கள் ஜாக்கிரதை. ஸோ அந்த படம் பண்ணுறப்போ ஆக்சுவலாக நான் சொன்னேன், சார் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு வரேன், ஒரு 100-150 தேட்டர் போட்டால் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, டெஃபினட்டாக வந்து பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு 300 தேட்டருக்கு மேலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து அவரும் ஒரு காரணம். ஸோ அவர் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டீம். டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. 25th ஃபிலிம்லாம் இந்த மாதிரி இருக்கும்லாம் தெரியாது எனக்கு. கவுண்ட் எதுவும் வச்சுக்கல. ஸோ அது கரெக்டாக அந்த மாதிரி இந்த படம் அந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ பிடி செல்வகுமார் சாருக்கு அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கரெக்டான கையில் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை போய் எல்லா விதத்துலையும் போய் சேர்க்கணும். ஸோ அது பிடி செல்வகுமார் சாருக்கு எல்லாமே அந்த ஹோல் ஒரு பெரிய ஒரு டீம் வச்சு அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி அண்ட் அதோட கேர் எடுத்துக்கிறதும் சரி அண்ட் அவர் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னார். அதெல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அந்த நேரத்தில் அந்த ஒரு 120 பேர் இருக்கும்போது அந்த 120 பேரும் நமக்கு ஃபேமிலி மாதிரி. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாதான் அது மக்களுக்கு போய் அழகாக போய் சேரும். ஸோ இங்கே நிறைய பாசிட்டிவ் மைண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஹார்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக படம் பார்க்குறவங்க எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா ஒரு நிறைய பேரோட குட் விஷஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த கதையை நான் கேட்கும்போது கொஞ்சம் மூட் ஆஃப்ல தான் இருந்தேன் நான் அன்னைக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி நடாது கதை கேட்கணும், ஒரு கதை கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மைண்டு. எப்பயுமே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அது.
ஸோ ஒரு கொஞ்சம் ப்ரீ ஆக்கியபைடாக தான் இருந்தேன் அந்த டைமில். சரி என்னடா கதை, செல்வகுமார் சார் வந்து ஒரு 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 அப்பாயின்மெண்ட் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மீறவே மாட்டார் அவர். அது சுனாமியே வந்தாலும் அன்னைக்கு அந்த கதையை நம்ம கேட்டாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இது. இப்போ கூட நான் ஊட்டியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட் அங்கேயே கூட லேண்ட் பண்ணியிருப்பார். அந்த லெவலுக்கு ஃபுல்லாக டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன். ஸோ இந்த கதை நான் கேட்கும்போது ரொம்ப ப்ரீ ஆக்கியபைடாக இருக்குந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது அது ஃபர்ஸ்ட் நானே ஈவன் ஹன்சிகாவும் சொல்லியிருக்காங்க, ஈவன் சிபியும் சொல்லியிருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே சிரிப்பு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு காமெடி ஃபிலிம் வித் கொஞ்சம் ஃபேண்டசி. அண்ட் அந்த ஃபேண்டசி தான் படத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீம். சிபியோட ஒர்க் பண்ணும்போது உண்மையிலே நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் 2 பேரும் ஒன்றா தான் சினிமாவுக்கு வந்தோம். ஸோ வி ஆல் கம் ஃப்ரம் அ ஃபேமிலி பேக்ட்ராப். ஸோ வி ஆல் ஹேவ் அவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அதனால ஒரு ஒரு நல்ல ஒரு 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 டீம், ஒரு நல்ல ஒரு டீம், ஒரு ஹாப்பியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அதே மாதிரி சிபி இஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சனாலிட்டி. இப்போ கூட நடுவில் ஏதோ ஒரு சர்ச்சைலாம் இது பண்ணாங்க, குத்திட்டேன் இதெல்லாம் பண்ணணும்னு, சும்மா ஒரு ட்ராமா தான் ஆடணும் நாங்கள். ஆனால் அது டைரக்டர் வந்து எப்படி என்ன சொன்னார்னா, என்ன சார் அவருக்கு இதே கீழே விழ மாட்டேன்றாரு, கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோ எல்லாம் போயிடுச்சு அது. பட் வி ஆர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அகெயின் வித் ஹன்சிகா ஆல்சோ. எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எப்படி நான் காலேஜுக்கெலாம் போனதில்லை, பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்தபோது எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிது. ராம் பிரகாஷ் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹீ ஹேண்டில்ஸ் த செட். அண்ட் அதே மாதிரி ஹன்சிகாவோட சீன்ஸ்லாம் வரும்போதே பயங்கரமாக கலாய்ச்சி நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ்லாம் வரும். பயங்கர காமெடி சீன்ஸ் வரும். ஆக்சுவலி ஃபார் ஹன்சிகாக்கே அவங்களுக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த டைமிங்கில் காமெடி பண்ணுறது, அந்த டைமிங்கில் இது என்னன்னு சொல்கிற வாய் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்குது, ஆனால் சொல்ல முடியல. உண்மையிலே வாய் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் அந்த அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது த வே ஷி ரியாக்டட், நிறைய சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு நல்லா பண்ணாங்க. அண்ட் கன்வின்ஸ்லாம் பெருசாக பண்ண வேண்டியதாக இல்லாமல் இருந்தது. பட் நாங்கள்லாம் எப்படிடா அந்த சீன்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணாங்க. அண்ட் இட்ஸ் அ நைஸ் டீம். அண்ட் அஞ்சு நாங்கள் அஞ்சுன்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா 5 எல்லா பக்கமும் 5 கேவியாக சுற்றி போட்டுருவாரு. அண்ட் எங்களை எல்லாரையும் ரொம்ப நல்லா காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்துக்கான ஒரு கரெக்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஒரு கிராண்டியர் காட்டணும். ஏன்னா நிறையா அவர் சொன்னார், நிறைய தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், ராம்கோபால் வர்மா சாரோடலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அந்த சென்சஸ் நல்லா தெரிஞ்சது. அந்த ஃப்ரேமிங், அந்த கலர்ஸ், அதெல்லாம் படத்தில் பார்க்கும்போதே ஒரு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிமாக அவங்களுக்கு தோணும். ஸோ அஞ்சு அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கிரி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு டைமிங் காமெடிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது நல்லா எனக்கு சிங்க் ஆச்சு. ஸோ கிரிக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த இந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் விவேக், இந்த லைக் 3 பாடல்களுமே அத்து விட்டா அண்ட் பப்ளி அந்த ரெயின். ஸோ இந்த 3 பாடல்களுமே எல்லாரோட மனசுல ஈஸியா ரொம்ப இப்போ அந்த டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுற மாதிரி, எப்படி நம்ம எல்லாருமே நார்மலாக எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு பப்ளியும் சரி. அண்ட் அந்த மெட்ராஸ் ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கா. ஸோ அந்த பப்ளி சாங்ல அந்த மெட்ராஸ் ஸ்லாங் வந்து கலந்துலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவோட நாயகர் திரு இமான் அவர்கள் ஏற்கனவே கச்சேரி ஆரம்பம் படம் பண்ணோம். ஸோ அந்த படத்துல தான் என்னை ஃபர்ஸ்ட் நல்லா ஆட வச்சாரு. ஸோ அந்த நல்ல ஒரு வாடா பையா, எங்க பார்த்தாலும் முட்டி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னை நல்லா ஆட வச்ச லைக் ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல நாங்கள் அந்த வாடா பையா சாங் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணோம். ஸோ இந்த படத்துலையும் அவரோட லைக் எல்லா சாங்ஸ்க்கும் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறோம். அத்து விட்டா சாங் பார்த்துருப்பீங்க, பப்ளி சாங்கும் பார்த்துருப்பீங்க, ரெயின் சாங். ஸோ வி வாண்டட் டு கிவ் தட், அந்த கரெக்டான ஒரு விஷுவலைசேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணோம். ஸோ இமான் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் மூலமாக.
அண்ட் நிச்சயமா இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பேக் போனா இருப்பாரு. ஏன்னா ஆர்ஆர் டீசரோட ஆர்ஆரே நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்கிறேன். ரியலி லைக் அந்த தீம். அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர் சாருக்கு சொல்லணும். உடனே கிரியேட்டிவான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் வனராஜா சார் அவர்கள் கிரியேட்டிவா உடனே இப்போ இப்போ ஒரு பப்ளி சாங் என்ன மாதிரி பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ரெயின் சாங்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஃபிலிம் வித் லாட் ஆஃப் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய ஆர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளும் இருக்கு. அது படத்துல நீங்க பார்க்கும்போது அது தெரியும். அந்த அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், அது நிச்சயமா இந்த படத்தோட வெற்றி விழால நிச்சயமா நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணும். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிடி செல்வகுமார் சாருக்கு மறுபடியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 25th ஃபிலிம் அவரை தவிர்த்து வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது. ரைட்டான ஹேண்ட்ஸில் போயிருக்கு. அண்ட் மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு பேக் போனா இருந்து இந்த 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 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறார் காஸ்மோ சிவகுமார் சார் அவர்களுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவரே சொல்லிட்டு இருந்தார், நிறைய படங்கள் என்னோட படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் எல்லா விதத்துலேயும் ஒரு 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 கிராண்ட் ரிலீஸாக இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் சார். ஏன்னா என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் என்னோட லைஃப்பில் அது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பேஷனேட்டாக வந்து இந்த படத்துக்கு நீங்களும் ஒரு நபராக இருக்கும்போது நான் உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ட் ஸோ சார், இந்த எஸ்ஏசி சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டாரு. அதெல்லாமே விஜய் சார் கிட்ட பார்த்து தான் சார் நாங்களாம் இது பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாமே இப்போ எஸ்எம்எஸ் படத்தோட லைக் டைரக்டர் கூட பார்த்துட்டிங்கன்னா சாரோட சிஷ்யர் தான். ஸோ எல்லாமே அந்த ஸ்கூல்ல இருந்து தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம். ஸோ அந்த டிசிப்ளின், அந்த 7 சாருக்கு வந்து 7 o'clock ஷார்ட் வைக்கலன்னா அன்னைக்கு ஷூட்டிங் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ அது எல்லாமே அந்த ஸ்கூல்ல இருந்து தான் எங்களுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா விஜய் சார் வந்து காலையில் 7 o'clock அப்படின்னு சொன்னால் 6:30 கரெக்டாக வந்து நின்றுடுவார். ஸோ அந்த நண்பன் படத்தில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், அது இல்லாமல் நிறைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நிறைய படங்கள். ஸோ என்றைக்குமே எங்கள் அப்பா சொல்வார், அவரை மாதிரி விஜய் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்றைக்குமே எங்கள் அப்பா சொல்வார். ஸோ அந்த எல்லாமே அந்த ஹேபிட்லாம் அங்கே இருந்தால் சார் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ டிஆர் சாருக்கு என்னோட ரொம்ப லைக் ஒரே தெருவில் தான் இருக்கிறோம் லாஸ்ட் 13-14 இயர்ஸாக. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 13-14 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் சாரை இங்கே நான் சந்திக்கிறேன். நிறைய வாட்டி பார்த்துருக்கிறேன், பட் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு சார் இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப பெருமை. அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், ஏடிஸ், சினிமாட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ், அண்ட் இப்போவே யாரோ கைத்தாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக இந்த இப்போ 100 daysலாம் படம் ஓடுதா இல்லையான்னு தெரியல சார். ஆனால் நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவில் இன்னும் நிறைய இந்த படத்தை பற்றி பேசணும். நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. எதுவுமே இல்லைங்க கூடிய அளவுக்கு எல்லாரும் பேசின பிறகு என்கிட்ட நான் ஒன்றும் அதிகம் பேச போகிறது இல்லை. ஏன்னா ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்து கடைசியில் பேச கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா நான் செல்லகுமார்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நான் இந்த விழாவுக்கு புலி படத்துக்கு பிறகு நான் எந்த இசை வெளியீட்டு விழாவிலேயோ எந்த ஃபங்க்ஷன்லேயோ நான் இன்னும் கலந்துக்க விரும்பல. நான் செல்லகுமார்ட்ட சொல்லிட்டேன், இந்த விழாவுக்கு வந்து நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அதில் ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கன்னா, நான் புலிங்கிறத பற்றி இங்கே ஒரு நண்பர் கூட இத்தனை புலி ரைமிங்காக டைமிங்காக பேசுவேன். நண்பர் நல்லா பேசினாரு, நல்ல காரணம். நான் புலியை பற்றி அதிகமாக பேசுனதுக்கு காரணம் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். எனக்கு புலின்னா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, ஏன்னா ஈழத்தமிழர்களுடைய ஆதரவாளன். நான் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்காக என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி என்பது டெப்டி சேர்மன், தலைவர் வந்து சிஎம், அடுத்த துணை தலைவர் என்பது சிஎம்க்கு அடுத்த போஸ்ட். 32 மந்திரிகளுக்கு மேலாக 33வது மந்திரிக்கு நிகரான ஒரு பதவி. அது 6 மாசத்துல ஈழத்தமிழுடைய பிரச்சனைக்காக ஒரு ராஜினாமா செஞ்ச ஒரு புழைக்க தெரியாத ஒரு தமிழன். அந்த உணர்வு எனக்கு உண்டு. நான் ஒரு சிவபக்தன். புலித்தோலை உடுத்தியவன் சிவன் அல்லவா?
நான் அவனுடைய பக்தன் அல்லவா, அந்த புலினா எனக்கு பிடிக்கும். ஏதோ அடுக்குன்னு டிஆரோடது அடுக்கு மொழின்னா அது அவ்வளவு பெரிய பரபரப்பு எவ்வளவு ரீச் ஆகிருக்குங்கிறதுக்கு பிறகு அது ரீச் ஆன விஷயத்தை எடுத்து மற்றவங்க அதை வந்து வேற பார்வையில் பார்த்தா தப்பு இல்லை, வேற கோணத்தில் பார்த்தா தப்பு இல்லை. அதை எந்த டிவியில் வெளியிட்டாங்களோ அந்த டிவியில் வந்ததுக்கு பிறகு யார் யார் அதை எப்படி பார்த்தாங்கங்கிறது கடவுளுக்கு தெரியும். நான் ரொம்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போன பிறகு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானேன். நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு செல்லகுமார் வந்தே தீருன்னு கூப்பிட்டாரு. நான் பார்வையாளனா வரேன்னு சொன்னேன், உங்களோட நண்பனா வரேன்னு சொன்னேன். நான் இங்கே ஒரு பேச்சாளனா வரவே இல்லை. நான் பேச்சாளனா வந்து எல்லாரையும் பற்றி பேசணும். நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அடுக்குனாலே எனக்கு டைம் ஆகும். ஆனால் நான் இங்கே வந்திருக்கிறது யாரா வந்திருக்கேன்னு சொன்னால் பிடி செல்வகுமாரோடைய நண்பனா வந்திருக்கேன், அவருடைய நல விரும்பியா வந்திருக்கிறேன். எனக்கு பிடி செல்வகுமார வந்து ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டா, வாலு திரைப்படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அதை பத்தி என் கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்த விஜய் சாருடைய பிஆர்ஓவாக மட்டுமல்லாமல் என்னுடைய நல விரும்பியாக விஜய் சார் வச்சு படம் எடுக்கக்கூடியதா வந்து அவருடைய தூதனாக வந்த ஒரே தமிழ் சினிமாவில் வந்து கேட்ட ஒரே ஒரு இதயம் பிடி செல்வகுமார் தான். அவர் இங்க ரொம்ப ஒரு வார்த்தை அதிகமா சொன்னாரு. புலி படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி போய் நான் நிக்கிறேன்னா, உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இது வள்ளுவன் சொன்ன வாக்கு. உடனே இது ஏதோ டி ராஜேந்தர் அடுக்க மொழியில இது எதுக மொழியில சொல்றான்னு எழுதிடாதீங்க, வள்ளுவர் சொன்னது. ஏன்னா பெரிய ப்ராப்ளம் இங்க, வள்ளுவரை பத்தியே தெரியாதவங்களாம் இருக்கான். அப்படி உள்ள நாடு. ஏன்னா இன்னும் ரொம்ப அதிகமா நல்ல தமிழ் பேசிட்டாக்கா அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் வந்து அதனால வந்து இது வள்ளுவர் சொன்னதுங்க, அது திருக்குறள் சொன்னது. அவர் பேர் திருவள்ளுவருங்க. அவரு தாடி வச்சிருப்பாரு, ஆனா அவரோட தாடி வெந்தாடி. நல்ல வேலை என்னோட தாடி கருந்தாடி, தப்பிச்சேன். அப்படினால வந்து இனிமேலுக்கெல்லாம் ரொம்ப இலக்கிய தமிழ் அதுதான் பேசலாம் அந்த காலம். இனிமேலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் பேசுறது இதுன்னு. ஆனால் பிடி செல்வகுமாரோடைய அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி போய் நான் நின்னேன்னா, அவர் சிபு தமிழ் பிடி செல்வகுமார் என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்ல, சிபு தமிழ் சொன்னாரு. அத்தனை பேர் அங்க ராத்திரிலேருந்து காலைல வரைக்கும் இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அந்த படம் ரிலீஸ் ஆகணும் பாடுபட்டது டிஆர்னு சொன்னார் பாருங்க. எனக்கு செல்வகுமார் சொன்னதை விட அந்த இதயம் சொன்ன இந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் நன்றி மறந்தவர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க பர்சன்டேஜ். அதுல வந்து அந்த நன்றி மறக்காம சொல்றாருன்னா அது எனக்கு போரும். என்னன்னா ஒருத்தரோட பழக கூடாது, பழகிட்டா அவங்களோட இருந்துட்டா எந்த நிலையிலையும் அவங்களுக்காக கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுக்காக எந்த விதமான உதவியும் பண்ணும். அதுக்காக போனேன், நின்ன, ஃபைட் பண்ணேன். ஆனா அப்படிலாம் நான் ஃபைட் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டாக்கா நன்றி மறந்தவர்கள் இந்த நாட்டில் ஜாஸ்தி. அந்த நன்றி மறந்த உலகத்தில் நான் யாரை பத்தி எந்த அரசியலும் பேச வரல, நான் ஜென்ரலா சொல்றேன். நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் என்ன மாதிரி நீங்கள்லாம் இருந்துராதீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் சினிமான்னு ஒரு உதாரணமா வச்சுங்க. என்ன மாதிரி வாழாத யாராவது இருக்கக்கூடாது. தமிழ் சினிமா வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு பீப் சாங் பிரச்சனையா, சிம்புவோட பிரச்சனையா, ஒரு ஃபாதரா எல்லாத்தையும் கை கொடுக்கறதுக்கு யாரும் துணைக்கு வரலன்னா கூட எல்லாத்தையும் மறந்து போராடி இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிக்கிறேன்னா காரணம் நீங்க எல்லாரும். உடனே என்ன டி ராஜேந்தர் பெரிய பெரிய கும்புலாம் நினைச்சிடாதீங்க சார், ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட நான் இன்னைக்கு மனுஷனா நிக்கிறேன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் சார். என்கிட்ட 3 விஷயம் இருக்கு, இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்னு கடவுள் நம்பிக்கை, இன்னொன்னு தன்னம்பிக்கை, 3வது ஜோதிட நம்பிக்கை. இந்த 3 கை இருந்தாக்கா இந்த 3 கையை வச்சுதான் என்னோட வாழ்க்கை. இந்த 3 நம்பிக்கை இருக்க, ஒன்னு கடவுள் நம்பிக்கை, இன்னொன்னு தன்னம்பிக்கை, இன்னொன்னு 3 ஜோதிட நம்பிக்கை. இந்த முக்கை இதை நம்பிய காரணத்தால் தான் நான் வாழ்க்கையில் ஆகவில்லை மொக்கை. இதை வைத்துத்தான் என்னுடைய வாழ்க்கை. இப்படிலாம் பேசுறதுனால என் கையில கொடுத்திருக்காங்க இந்த மைக்கை. இந்த பேச்சுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை அவங்க லைக்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த ராஜா இந்த ராஜாலாம் அடுக்கிறதுக்கெல்லாம் இங்க வரலங்க. நான் எதுக்கு அதை வச்சோன்னு அதுக்கு உடனே வந்து அந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் முன்னாடி எழுத விளக்கண்ண
ராஜேந்தர் இந்த புலி அடுக்குனே உனக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தெரியாதா? நீ நக்கல் பண்ணா நானும் நக்கல் பண்ணுவேன். வாழ்க்கையில நக்கல் யாரதான் பண்ணல? நக்கல் கடவுளே இந்த உலகத்தில் ஒத்துக்காதவன் இருக்கிறான். நாத்திகவாதி கல்லால் அடிப்பான், நாத்திகவாதி சொல்லால் அடிப்பான், நாத்திகவாதி செருப்பால கூட அடிப்பான் கடவுளை. அதுக்காக கடவுள் ஐயோ நம்மளை கல்லால் அடிக்கிறானே, சொல்லால் அடிக்கிறானே, நம்மளை வந்து செருப்பால் அடிக்கிறான்னு கடவுள் கஷ்டம் முடியுமா? இதனாலதான் கடவுள் கல்லா இருக்கிறார். ஏன்னு கேட்டா உலகத்துல கிண்டலும் கேலியும் இருக்கும். கிண்டலையும் கேலியும் மீறி இல்லஸ்ட்ரேட் வீக்கில் வந்து கார்ட்டூன் வரும்னா கார்ட்டூன் வரக்கூடிய அளவுக்கு நீ இருக்கணும். உனக்கு பேரும் புகழ் இருந்தா தான் கார்ட்டூனே போடுவான், இல்லாதவன் பேரை போடுவானா? இருக்கணும், வாழ்க்கையில ஃப்ரேம்ல இருந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், என் கையில ஹிண்ட்ஸே இல்லை. இந்த படத்தில் நான் வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. படத்தின் இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பன் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். என்ன காரணம் தெரியுமா? நம்பர் 1, முதல் படத்திலே தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தோன்னு தமிழை நினைச்சு பார்த்த நண்பனே, தமிழ் இலக்கணமே வாழ்க. புலின்னு டைட்டில் வச்சது மட்டும் இல்ல, தமிழ் எனக்கு ஏன் செல்லகுமார் பிடிச்சதுன்னா புலின்னு டைட்டில், தமிழ், அந்த தமிழ் உணர்வு. நான் அத்தனை புலி அடுக்கணும்னு இங்க இருந்தது வந்தது, வேற விஷயம் கிடையாது. ஒரு நெல்லை சீமையிலேருந்து வந்து ஒரு தமிழ் உணர்வோட அந்த டைட்டில் வைக்கிறது ஒரு தில்லு வேணும்ல. அங்க அந்த தில்லை பார்த்து தான் என்கிட்ட இருந்து சொல்லு வந்தது, வேற எங்க வரல. ஓகே, அது அடுத்த படத்துக்கு பாருங்க, தமிழ் என்னொன்று ஒரு டைரக்டர் முதல்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன் கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு கேட்ட டைரக்டர் அவர் செலக்ட் பண்ணாரு. சூப்பர். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே 2 அவர் சொன்னாரு, ஒரே தெருல இருக்க என்ன சந்திக்க முடியல, பேச முடியலன்னு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பல, நீ என்ன விரும்பல, நான் வார்த்தை இன்னும் வந்துட்டு அரும்பல, அவ்வளவுதான். தட்சால் நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து 2 இந்த படத்தோட ஹீரோவா அந்த ஜீவா செலக்ட் பண்ணுது. உடனே ஜீவா சிரிச்சோன்ன, எனக்கு ஜீவா ஏன் பிடிக்கும்னு கேட்டா அவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா என் இனிய நண்பர் புது வசந்தத்தை கொடுத்த அந்த விக்கிரமன், அந்த ஒரு தன்னை உருவாக்கின தயாரிப்பாளர் மேல அந்த விக்கிரமன் என்ற இயக்குனர் சங்கத்தின் தலைவர், அந்த அவருக்கு இருக்க அந்த ஆர்பி சௌத்ரி மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்கு பாருங்க. விக்கிரமனை பார்த்திருக்கிறேன், இசையமைப்பாளர் சிப்பியை பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஆர்பி சௌத்ரி அவர்களை பத்தி சொல்லும் போது தமிழ்நாட்டில் அத்தனை புது இயக்குநர்களை அறிமுகம் செய்து அந்த ஆர்பி சௌத்ரி என்ற ஒரு மனிதர், மாமனிதர், அவருக்கெல்லாம் ஒரு மகனா பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஹீரோ. அதனாலதான் எனக்கு உடனே ஜீவா அவருக்கு வந்து ஒரு அல்வா கொடுத்து அடுத்த பட காட்சி டவுட்டை கேட்கக்கூடிய ரகமே நான் கிடையாது. ஏன்னா ஜீவா அடுத்த பையன் வந்து இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ இந்த சிபிராஜ், ரொம்ப மரியாதை குறித்த நல்ல பையன். ஏன்னு கேட்டால் அவங்க அப்பா என் படத்தில் நடிச்சிருக்காரு, அவங்க அப்பா எனக்கு நல்ல நண்பர் சத்யராஜ். எல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மேலே போவான் கீழே வருவான், அதெல்லாம் வெற்றிலாம் சக்கரம் மாதிரி. அந்த சிபிராஜ் வந்து நல்ல ஒரு பண்பான பையன், எங்கே போனாலும் என்கிட்ட வந்து மரியாதையாக வந்து என்கிட்ட பேசுவார். இப்போ இந்த படத்துக்கு ஒரு கெட்டப் வச்சிருக்காரு பொழுது, தாடி. நானும் தாடி தான், பரவாயில்ல, என்னோட தாடி நிரந்தர தாடி. இப்போ நீ வந்து இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தாடி வச்சிருக்க, படத்துக்கா இல்லை படத்துக்காக வைக்கலாம், ஓகே. ஆனா நான் படத்துக்காலம் தாடி வைக்கிறதே இல்லை, என்னோட பரம்பரை தாடி இது. என்ன பார்த்தா பல பேர் தாடி, அது வச்சுங்க. அதனால எனக்கு சிபிராஜ் ரொம்ப பிடிக்கும், அவர் 2வது ஹீரோ. அடுத்தது அந்த படத்தின் கதாநாயகி ஹன்சிகா, அந்த நல்ல நடிகைன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் நடிகைகளை பத்தி அதிகமா பேசுறது கிடையாது, நடிகைகளை பத்தி பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்ல ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சின்ன பேபி மாதிரி அந்த பொண்ணு, அவ்வளவுதான். அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். எதுக்காக சொல்றேன், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்றதுக்கு வேற மேடை கிடைக்காது அப்படின்னு. வாலு திரைப்படம் வந்து யாரோ எடுத்த படம், நான் அதோடைய பிரச்சனைகள்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அத்தனை கோடி கடன் பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஒரு தெரியாத அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடிருந்தேன், தாறுமாறுன்னு. அந்த பாட்டு, அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர் ஷூட் பண்ணாமல் போயிட்டாரு. அந்த பாட்டை நான் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு கதாநாயகி திரும்ப கூப்பிட்டா வந்து நடிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஆர் சார் கூப்பிட்டாரா, அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா நான் வரேன் இன்னும் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம எந்த வார்த்தையுமே சொல்லாம அவ்வளவு கோஆபரேட் பண்ணி இரவெல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஷாட் கூட டிலே பண்ணாம நடிச்சு கொடுத்த இப்படிப்பட்ட நடிகைகளும் தமிழ் திரையுலகத்துக்கு வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா அவ்வளவுதான், அந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். உடனே இதுக்கு வேற எல்லாம் யாரோ வேற திங்கிங்லாம் போனா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பே கிடையாது.
நானும் ஜேர்னலிஸ்ட் தானே, நானும் டி ராஜேந்திர உஷா பத்திரிகை நடத்தினேன். இப்போ குரல் டிவி நடத்திக்கிட்டு இருக்கேன், குரல் டிவி.com. அவ்வளோ. அந்த பொண்ணு அது அடுத்தது வந்து படத்தின் இசையமைப்பாளர் இமான் அவர்கள். அவர் சிங்கிள் ட்ராக்லேயே பாட்டு போட்டு விட்டு அதை நம்ம அவர் வேற வந்து அந்த பாட்டு எப்படிங்க இது இந்த சூழ்நிலையில அதான் வேணாம் நண்பா, நீ என்னோட ரசிகன்னு சொன்னாங்க. இல்லை நீ கூப்பிட்ட வந்த பேசின இயக்குனர். அதே மாதிரி இந்த பாட்டு விவேக், அந்த விவேக் வந்து உண்மையிலே பாடலாசிரியர். அவர் வந்து நல்ல ஓப்பனிங் இந்த பாட்டை இது பண்ணாரு, நல்ல வரிகள் சொன்னாரு. என்னோட ரயில் பயணங்கள் படத்தோட பாடல்களோட வரிகளை கூட நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்குடைய ஒரு இளைஞனை, ஒரு கலைஞனை, ஒரு கவிஞனை பார்க்கிறேன். வாழ்க. படத்தின் வசனகர்த்தா ஞானகிரி, வாழ்த்துக்கள். அப்புறமா வந்து படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆஞ்சநேயலு. நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன். ஆஞ்சநேயலு சுருக்கி கூப்பிட்டால் ஆஞ்சி. இந்த படத்துக்காக ஓடி ஓடி மாஞ்சி உடைத்த ஆஞ்சி, வாழ்க. அது மட்டுமல்ல, அவர் ஏன் ஸ்டாண்ட் பண்றாருன்னா, ஒரு காட்டுல வேலை செஞ்சா கூட ஸ்டாண்டே போட மாட்டாரு, அப்படி ஸ்டாண்டு போடாம வேலை அந்த செஞ்சதுனால ஸ்டாண்ட் பண்றாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். எஸ்சிஎஸ்சி சொன்ன வார்த்தை, அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது வனராஜா, அவர் சொல்றாரு வனத்தில் வன ரோஜாவா இருந்தா நல்லா இருக்குன்னு இந்த வரவேற்று பேசினாரு. ரோஜா வாடி விடிங்க, ராஜா தான் வாட மாட்டான். வனராஜா கலை இயக்குனர். அதே மாதிரி எடிட்டர் சாபு ஜோசப். இப்படி அப்புறமா என்கிட்ட கையில வேற லிஸ்ட் எதுவும் இல்லை. இவ்வளவு தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை வெளியிட வந்திருக்கக்கூடிய என் இனிய நண்பர் காஸ்மோஸ் சிவகுமார். ஃபர்ஸ்ட் சிபிராஜோட படத்தை தான் வெளியிட்டாரு. அடுத்தது வந்து நம்மளுடைய இனிய நண்பர் ஜெயம் ரவியோட நம்மளுடைய ரோமியன் ஜூலி வெளியிட்டாரு. அடுத்த 3வது படமும் இது அதை சொல்லிட்டு இந்த 4வது படமும் இமான் இசையச்ச படத்தை பண்ண போறேன்னு சொன்னாரு காஸ்மோஸ் சிவகுமார். நல்ல மனிதர், ஒரு வினயேஸ்வரிலே வித்தியாசமான மனிதர். என்னுடைய வாழு திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு என்னோடு எந்த அளவுக்கு பிடி செல்வகுமார் உடன் நின்றாரோ அதை போல் உடன் நின்ற நண்பர் தான் நம்ம காஸ்மோஸ் சிவகுமார். அதனால எதற்காக இதை சொல்றேன்னா, என்ன நான் பேச வரல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா பேசணும்னு கடைசியில் இவ்வளவு பில்டப் கொடுத்து இதை வந்து ஒரு மீடியாவில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய செல்வகுமாரை இனிமே வந்து அனாவசியமா இனிமே உங்க வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் செல்வகுமார். என்ன நீங்க வந்து எனக்கு வந்து யாருக்கு வேணா அல்வா கொடுங்க, எனக்கு மட்டும் அல்வா கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா சத்யராஜ் சார் அல்வா கொடுக்கலாம், சிபிராஜ் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சத்யராஜானா எனக்கு மட்டும் அல்வா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு டிஆர் சாருக்கு என் விஷயம் எல்லாம் தெரியும் சிபி, நான் அவர்கிட்ட மட்டும் அல்வா கொடுக்க முடியாது, எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்த பெரிய ஆள் அவருன்னு ஒரு மேடையிலே பேசுறா சிபிக்கு தெரியும். அதனால வந்து பிடி செல்வகுமார் ஒரு யதார்த்தமான மனுஷர். நல்ல வரவேற்று பேசின தம்பி. நான் வாழ்க வளர்க. கொஞ்சம் ஆனா உன் பேரு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, அது பரவாயில்ல. மாதவன். ஆதவனே, ஆதவன் என்றால் கதிரவன், ஆதவன் என்றால் ஒளியோடு இருப்பான். நீ நல்ல வார்த்தை ஜாலத்தோடு வந்து பேசுனதுக்கு நன்றி, வாழ்க. இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்துல படத்துல அது அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்காங்க என்ன பண்ணி சொல்றேன்னு வச்சுங்களேன், எதை பத்தியுமே தெரியாம ஒரே ஒரு பாட்டு பிளே பண்ணாங்க, அதை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இந்த படத்தில் அப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப பொய்ங்க. எதுவுமே தெரியாம அங்கே இன்னொன்னு நான் என்ன கோடம்பாக்கத்தில் இந்த ஃபங்க்ஷன்ல வச்சுட்டு என்ன கூப்பிடாதப்பான்னு சொன்னேன். வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல டிராபிக்ங்க. இந்த டிராபிக்ல நான் வந்து அந்த காலத்துல நான் எஸ்சிஎஸ்சிலாம் வந்தப்ப நாங்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த கோடம்பாக்கத்துக்கு வந்து படம் எடுத்து செட்டு போட்டு எடுத்த காலம் அதெல்லாம் வேற. இந்த காலம் மாறி போச்சு. நான் லேட்டா வந்து என்னோட எதுக்கு இதை லாஸ்டா சொல்றேன்னா, வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, என்னுடைய கலை உலகத்தை சேர்ந்த நண்பர்களே, எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, ஒளிப்பதிவாளர்களே, எல்லாருக்கும், புகைப்பட கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் லேட்டாக வந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு காரில் வந்தேன். அந்த கார் வந்து இவ்வளவு லேட்டாக வரும் நான் வாழ்க்கையில் என்னோட கார் இல்லை, என் டிரைவர் இல்லை. என் டிரைவராக இருந்தால் நான் வந்து பயங்கரமாக எஸ்சிஎஸ்சி ஒன்று சொன்னார், டயர் வேணும், அப்படி வாழ்க்கையில் வந்து ஃபயர் வேணும்னாரு. அவர் ஃபயர் வேணும், ஃபயர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நான் என்ன சொன்னோம்னா, ஒயர் இருந்தால் தான் கரெக்டு, ஒயர் இருந்தால் தான் கரண்ட்டு, டயர் இருந்தால் தான் காரு. அதே மாதிரி ஃபயர் இருந்தால் தான் ஒரு இயக்குனரோட எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபயர் வேணும். எஸ்சிஎஸ்சி சொன்ன அந்த ஃபயர் இந்த டைரக்டர்கிட்ட பேசுனதுலேயே பார்த்தேன். வாழ்த்துக்கள். இந்த பாட்டு வந்து என்கிட்ட சொன்னார் நம்ம பிடி செல்வகுமார், இந்த பாட்டை நீங்கள் பாடணும், படத்தில் ஆடணும்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு நானே பாடி நானே ஆடுறதுலாம் இதில் என்ன விஷயம்னு எனக்கே தெரில. ஏன்னா அதாவது வடிவேல் மாதிரி தான் திங்க் பண்ணு, என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும் போல இருந்தது. என்ன
ரொம்ப இப்ப இன்னொன்னு சார், நான் வந்து நான் முன்னெல்லாம் வேகமா பேசுவேன், கோவமா. இனிமே அதெல்லாம் பேசுறேன். நான் வந்து என்ன முட்டாள்னு சொல்ற, அது இதுல எதுக்கு? நான் அடுத்தவனை மாத்துறத விட என்ன மாத்திக்கிட்டேன். நீ என்ன இப்படின்றியா போகணும், எனக்கு என்னோட அறிவு அவ்வளவுதான்றியா, பரவாயில்ல, என் ஞானம் அவ்வளவுதான். நான் தெரியாதனமா படிச்ச படிப்பு கொஞ்சம் தான். நான் கொஞ்சோண்டு எம்ஏ படிச்சுட்டேன், எம்ஹெச்டி படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லா படிக்கிறது, எல்எல்பி படிச்சேன், அது முடிச்சு சட்டம் படிச்சேன், அப்புறம் பிஹெச்டி பண்ணேன். இந்த படிப்புல இதெல்லாம் பெற்ற அறிவு பத்தல, இன்னும் கொஞ்சம் அறிவு தர வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இந்த போக்கி ராஜா ஃபங்க்ஷன்ல வந்து நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதான் பெரிய விஷயம். ஆனா நான் பேசுற ஸ்டைல்ல பேசாம பேசுற மாதிரி அதான் புது விஷயம். டி ராஜேந்தர் வெறும் எதுக மோன மட்டும்தான். எதுக மோனம் இல்ல, எனக்கு அடுக்கு மொழியும் பேச தெரியும், எல்லா மொழியும் பேச தெரியும். తెలుగు కావాలంటే తెలుగు కూడా బాగా తెలుసు, ఆంజనేయులకు బాగా తెలుసు. తెలుగు అంటే తెలుగు, హిందీ అంటే హిందీ మాలుమే, కన్నడ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, മലയാളം സിവിത മീൻസ് മലയാളം കുറച്ച് അറിയും. ഞാൻ മലയാളം പറയും. நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் என்றால் நான் இங்கிலீஷும் கூட பேசும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இனிமே பேசுவேன்னு சொல்லி நீங்க எனக்கு எந்த பட்டம் கொடுத்து நான் எந்த இடத்துல எனக்கு கூட நான் ஒரு என்ன உட்கார வந்தாங்க, இது ஹன்சிகா உட்காந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்துல இந்த சேர் இருந்தது, நான் போய் உட்காந்தேன்னா, நான் இந்த நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படுறவனே இல்லை. அதே மாதிரி நாற்காலிலாம் வேணும்னு நாட்டுல அலையறவனுக்கு மத்தியில கதாநாயகிய கை கூட தொட்டு நடிக்காம ஒரு வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஒரு சீன் சொல்லி கொடுக்கறது கூட ஒரு பொண்ணை தொடாம 35 வருஷம் வாழ முடியுமா வாழ்ந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரும் அவார்டே தர மாட்டாங்க, எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு தெரியுமா, இன்ன வரைக்கும் நான் அவார்டுக்கு அலைஞ்சதே கிடையாது. என்னோட முதல் படத்துல கூடையில கருவாடு கூந்தலிலே பூக்காடுன்னு எழுதணும் தெரியுமா. எனக்கு கருவாடு மேல கூட ஒரு பாசம் உண்டு, இந்த அவார்டு மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னு கேட்டா, கருவாடும் காசு கொடுத்தா வாங்கணும், இந்த காலத்துல அவார்டும் காசு கொடுத்தா வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு அந்த மாதிரி அவார்டு எனக்கு மக்கள் கொடுத்த இது, அந்த ரிவார்டு, அது மட்டுமே எனக்கு போரும், வேற எதுவுமே வேணாம். ஆனா ஒண்ணு மட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏதோ சம்பந்தமே இல்லாத இவ்வளவு விஷயங்களை வெளியே பணியாற்றின அத்தனை பேருக்கும், வெளியிடக்கூடியவர்களுக்கும், இன்னொன்னு என்னுடைய நண்பர் பிடி செல்லகுமார் உருவாக்கின எஸ்சிஎஸ்சிக்கும் நான் அவரு சார்பா எல்லாருக்கும் ஒன்றும் வாழ்த்துதலையும் நன்றியும். இந்த இயக்குனர் ஏன்னு கேட்டா, என்னையும் வந்து பாட வைக்கணும், என்னையும் ஆட வைக்கணும்னு நினைச்ச ஒரு ரசிகனா அந்த மனிதன் இருந்ததுக்காக அந்த கலைஞனுக்கு ஒரு நிமிஷம். நான் பாடலாம் இங்க வரல, ஏன்னா தேர்தலுக்கு போனா மேடையில பேச சொல்லுவாங்க. மேடையில நான் இப்ப தேர்தல் காலம் வருதுல, மேடையில பேசுன தலைவா ஒரு பாட்டு பாடுன்னு, நான் கேட்க வந்தது ஓட்டு, நான் எதுக்கு உனக்கு பாடணும் பாட்டுங்குவேன். நீ எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு கேட்க போற நோட்டு, அப்புறமா இப்ப எதுக்கு பாட்டுங்குவேன். நான் கவல், நோ ப்ராப்ளம், பிராங்க். அப்புறமா ஓட்டு இன்னொன்னு போட்டாக்க, இந்த தேர்தல் காலம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஓட்டு கேட்டிருப்பான், பயங்கரமா பேசுவான், மக்கள் போக்குல பயங்கரமா இப்படி கையாட்டுவான், இப்படி சிரிச்சுக்கிட்டே கையாட்டும். என்ன மக்கள் கையாட்டுறாங்கன்னா, போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்ல, போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்ல. நான் ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவன். இந்த ஃபேஸ் ரீடிங் தெரியாட்ட இத்தனை புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்திக்க முடியுமா? நான் அறிமுகப்படுத்தின புதுமுகங்களை இப்படிதான் கிளிக் ஆக முடியுமா? அதனால கிளைமாஸா ஒன்னே ஒண்ணு, அத்து விட்டா அது என்ன அத்து விட்டா அப்படின்னு கேட்டாக்கா, அது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அறுத்து விட்டா, அதான் அத்து விட்டா. ஆனா எப்ப ஒரு பொண்ணு அத்து விடுறா, நாங்களும் என்னன்னு கேட்டா கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு எழுதி அந்த காலத்துல வந்த காலத்துல என்ன அத்து விட்டா அப்படின்னு விவேக் சொன்னா, நான் சொல்றேன், பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க காதல் ஸ்டார்ட் ஆகுது, மச்சான் லுக்கு விட்டா, ஓகே மச்சான், அடுத்து லுக்க விட்டா, அத்தை விட்டா, அப்புறமா என்ன விட்டா, மச்சான் அப்படியே முடிய குதிரை பார், ஜாட விடுறா, அடுத்து ஜாட விட்டா, ஓகே மச்சான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படி டயலாக் ஒண்ணு விட்டா, அத்தை விட்டா விடு, அடுத்தது மச்சான் கொஞ்சம் ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொன்னா, ஓ டே, அடுத்து வார்த்தையை விட்டா, சரி அத்தை விட்டா, அப்புறமா என்ன, அடுத்து என்ன விட்டா அப்படின்னு விட்டா, ஒன்னொன்னு எஸ்எம்எஸ் விட்டா, அப்புறமா வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இப்படிதான். எப்படின்னு கேட்டா, அப்படியே அப்படி தூண்டி போட்டோம்னா, அதுல எற வச்சோம்னா அப்படியே அந்த மீன் சிக்கு சிக்கு சிக்குன்னு அப்படியே இழுக்கும். அப்படி இழுக்கிற மாதிரி அப்படியே இழுப்பா, அத்தை விட்டா இத்த விட்டா, அத்தை விட்டா இத்த விட்டான்னு பேசிக்கிட்டே இருப்பான்.
கடைசியில் அத்து விட்டா. இதுதான் பசங்களோட நிலைமை. அதனால அந்த சிங்கிள் ட்ராக் எழுதின விவேக் ஓகே குட் இது மாதிரி. ஆனா இன்னொன்னு, இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு இப்படிதான் எழுதணும். நான் திரும்ப அந்த காலத்துல ஒருதலை ராகத்தை மாதிரி எழுதினேன். இதெல்லாம் என்ன மொழியில பேசிட்டு கத்தியாருன்றான். ஏன்னா இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேர் ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். அன்னைக்கெல்லாம் இலக்கியத்தை ரசிச்சான், தமிழ் தெரிஞ்சுது. ஆனா பூத்தால் மலரும் முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேயவில்லை. இந்த தமிழ்ல பேசணும்னா ஒரு சிங்கிள் இங்கிலீஷ் வார்த்தை பேச கலக்காம, ஒரு ரைமிங் இல்லாம இலக்கிய தமிழ்ல நான் 24 மணி நேரம் பேச முடியும். அது ஒரு காலம். அந்த காலம் வேற. அதெல்லாம் மலையேறி விட்டது. இந்த காலம் அத்து விட்டா காலம். இந்த காலத்துக்கு மாறி படம் எடுக்கக்கூடிய, நான் சொல்றது யதார்த்தத்தை பேசுறேன். காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. காலம் மாறும்போது நம்மளை மாத்திக்கணும். நான் மாற மாட்டேன் நின்றுட்டு உன்னை விட்டுட்டு வண்டி போயிடும். இல்லைன்னா டிஆர் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தோம், லேட்டா வந்தாலும் நீ சட்டன் ஹி வில் டிலே பட் ஹி won't deny ன்னு சொன்னான். அந்த ஜோதிட ஆராய்ச்சியும் தெரிஞ்ச காரணத்தால லேட்டா வந்தாலும் டிஆரையும் கடைசியில பேச விடணும்னு. கடைசியில பேசினாலும் ஏன் கடைசியில பேச வரைக்கும் கூட்டம் இல்லாம எழுந்து போலாம சேலஞ்சு தான், வேற ஒண்ணும் இல்ல. இது தலைக்கணம் அல்ல, தன்னம்பிக்கையின் இலக்கணம். தப்பா எடுத்துக்க கூடாது. இன்னொன்னு, ஒரு நிமிஷம், எந்த மேடை கொடுத்தாலும் என்ன வேணா மேடை கொடுங்க. கிருபானந்த வாரியார் மாதிரி போய் பேசணும், ஒரு மேடை கொடுங்க. முருகனை பத்தி சொல்லணுமா? அங்க எதுவுமே சம்பந்தம். வேலுடையோனே, விடியுடையோனே, கோலுடையோனே, குன்றுடையோனே, மலையுடையோனே, மலையுடையோனே, மயிலுடையோனே, மதியுடையோனே, மணியுடையோனே, உடையுடையோனே, ஆறு முகமுடையோனே, ஏறு நடையுடையோனே, தமிழ் மடையுடையோனே, தெய்வாம்சம் நிறைந்தோனே, தெய்வானையை மணந்தோனே, அள்ளி மனம் கொடுத்தோனே, வள்ளிக்கரம் பிடித்தோனே, சேவற்கொடி வெடித்தோனே, காதற்கவி படித்தோனே, பன்முகனே, நன்முகனே, இன்முகனே, சண்முகனே, அப்பா முருகா முத்து குமரா. இந்த தமிழும் தெரிஞ்சவன். ஆனா இங்க அத்து விட்டா, லுக்கு அத்த விட்டா, ஜாட அத்த விட்டா, வார்த்தை அத்த விட்டா, மனச அப்படியே, அதுக்கப்புறம் வார்த்தை விட்டா, அப்புறம் அத்த விட்டா, இத விட்டா, மனச விட்டா, எல்லாம் விட்டா, SMS விட்டா, சார்ஜ் பண்றதுக்கு தூண்டி விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இது லேட்டஸ்ட் இந்த காலம். அதனால காலம் புரிஞ்சு படம் எடுக்கக்கூடிய PT செல்லகுமாரையும் இந்த குழுவினர்களையும் வாழ்த்தி, இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்து பொறுமையா காத்திருந்த உங்க அனைவருக்கும், அருமா நம்முடைய எல்லாரையும் விட்ட PRO டைமண்ட் பாபியும் அவருடைய இவரையும் நான் சொல்லவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் டைமண்ட் பாபுக்கும் அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய அவருக்கும் எல்லாருக்குமே, படத்துல பணியாற்றின அத்தனை உதவி இயக்குநர்களையும் ஆரம்பிச்சு படத்துல பணியாற்றக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். போக்கிரி ராஜா இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய இயக்குனர் ராம் பிரகாஷ் சார் சொன்னார். ஜஸ்ட் ஒரு 1 லைன் தான் சொன்னார். அப்போ கிளைமேக்ஸ்லாம் கூட ரெடி ஆகலை. ஒரு 75-80% ஆஃப் த ஸ்கிரிப்ட் இருந்தது. அது கேட்கும்போது உடனே இதை கண்டிப்பாக இதை பண்ணணும், இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் PT செல்வகுமார் சார் ஒரு லாங் டைம் ஜேர்னி, ரொம்ப வருஷமாக அவர் தெரியும். ஸோ அவர் இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசராக மாறும்போது அந்த ஒரு திரைப்படத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஜீவா சார், ஆஃப்டர் கச்சேரி ஆரம்பம் இந்த திரைப்படம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அதுவும் கரெக்டாக அவரோட 25th ஃபிலிமில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஹன்சிகா, ஆஃப்டர் ரோமியோ ஜூலியட் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி. அண்ட் சிபி பற்றி சொல்லி ஆகணும். என்னுடைய ஸ்கூல் மேட்டு டான் பாஸ்கோ எக்மோரில் படித்தோம். 11th 12th படித்தோம் தான், ட்ரை பண்ணோம். ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் நிறையா ஈடுபடுவேன். அப்போல்லாம் எனக்கு கீபோர்டு தூக்கிட்டு வருது, ஸ்பீக்கர் தூக்கிட்டு வருது, அப்புறம் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடித்த பிறகு மறுபடியும் அந்த கீபோர்டை தூக்கிட்டு போய் காரில் வைக்கிறது, இந்த மாதிரி அனைத்து வேலைகளும் எனக்காக சிபி செஞ்சுருக்காரு. ஸோ அவ்வளோ க்ளோஸு. எந்தவித ஒரு பந்தாவும் ஈகவும் இல்லாமல், இப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வந்தும் ஒரு எந்தவித ஈகவும் இல்லாமல் பழகக்கூடிய ரொம்ப ஒரு எளிய மனிதர் அவர்.
ஸோ அவருக்கு வந்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் விவேக் வேல்முருகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போது அவருடைய பாடல்கள் நிறைய வந்துட்டுருக்கு, நிறைய வெற்றி பாடல்களாகவும் அது வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அவருடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த சாங்கும் சேரும். இந்த படத்தில் இருக்க பாடல்கள் 4 சாங்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அண்ட் ஒரு சாங் வந்து அருண் ராஜா காமராஜ் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அத்துவட்டா சாங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ராக் முதல்ல பாடி வைக்கலாம் அப்படின்காக தான் மைக்கை பிடிச்சேன். இதை நிறைய பாடல்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் பாடியிருக்கேன். கும்கியில் ஒன்றும் புரியல சொல்ல தெரியல மாதிரி பாடல்கள் நிறையா, இந்த மாதிரி மெல்லிசை பாடல்கள் நிறையா பாடியிருக்கேன். நிறைய ஓப்பனான ஒரு ஃபோக் சாங்ஸ்லாம் கூட நிறையா பாடியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் வந்து இது வரைக்கும் அட்டம்ப்டே பண்ணதில்லை. ஏன்னா காரணம் இது நம்ம அந்த ஒரு ராக் ஃபீல்டில் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தொண்டையை ரொம்ப கரகரன்னு வச்சுட்டு பாடணும் ஒவ்வொரு டேக்கும். அதுக்கு வந்து அதுக்காக வந்து பயிற்சி இருக்கிறவங்க தான் அதை வந்து சரியாக பாட முடியும். இப்போது மும்பையில் வந்து விஷால் டட்லானின்ற ஒரு மியூசிக் கம்போசர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ராக் சிங்கர் அவர். ஸோ அவருடைய குரலை இயல்பாக பேசும்போதே அந்த மாதிரி கரகரன் தான் வந்து இருக்கும். அப்புறம் கோவாவில் ஒருத்தர் சூரஜ் ஜெகன் ஒருத்தர் இருக்கார், அவரும் ராக் சிங்கர். அவர் பேசும்போதே இந்த குரல் அப்படி இருக்கும். பட் அந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மைக்கை பிடிச்சி ஒரு ஆஃப்டர்நூன் பாட ஆரம்பித்தேன். அது நைட்டு வரைக்கும் போச்சு இந்த ரெக்கார்டிங் செஷன். ஏன்னா ஒரு டேக் அந்த மாதிரி ஒரு டேக் ரொம்ப அக்ரெசிவாக பாடும்போது டக்குன்னு தொண்டை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், ஹோல்ட் பண்ணுவேன், ஏதாவது ஒரு கொஞ்சம் வாட்டரை குடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த டேக்குன்னு போவேன். ஸோ அதை வந்து ஃபைனல் பண்ணிட்டு எல்லா டேக்ஸையும் லாக் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து மதியானம் 2 to ஈவினிங் 9-9:30 ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்குறேன் வந்து எச்சில் மூழ்கி வந்து துப்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இதை பாடி இது வந்து அவ்வளோ ட்ரை பண்ணி இது ஏன்னா இந்த ஒரு டோன் அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அதனால பண்ணி பார்க்கலான்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி வேலைலாம் உட்காந்து பண்ணாதீங்கன்னு உட்காந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்புறம் இதுக்கு இந்த ரெக்கார்டிங் செஷனுக்கு பிறகு ஒரு ஈஸியாக ஒரு 2 to 3 days வந்து வீட்டில் வந்து ஓப்பன் வாய்ஸில் இந்த மாதிரி பேச முடியல. வீட்டில் என்னம்மா இப்படி தான் வந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து நார்மல் டோனுக்கு வந்தது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ்க்கு வந்து ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த ட்ராக்குக்கு. அண்ட் மதர் சாங் பப்ளின்னு ஒரு ட்ராக் ஹன்சிகா நடிக்கிறாங்க. ஸோ பப்ளின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்கள வச்சு அப்படியே ஒரு சாங்காக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணியிருக்கோம். அது சிங்கர் வந்து பப்போன் அண்ட் மரியா ரோவின்சென்ட் வந்து பாடியிருக்கிறாங்க. இந்த அத்துவுட்டாவுக்கு இன்னொரு ஒரு ரிப்ரைஸ் வெர்ஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஆல்பமில் இருக்குது. அது விஷால் டட்லானி அண்ட் ஒரு ராப்பர் ரூட் அப்படின்ற ஒரு ராப்பர் வந்து அதில் பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு என்னுடைய ஸ்டாம்ப் சாஃப்ட் மெலடி இந்த படத்தில் இருக்குது. அது ரெயின் கோகோ அப்படின்ற ஒரு ட்ராக். அது வந்து நீதி மோகன் அண்ட் வருண் பரந்தாமன் வந்து பாடியிருக்கிறாங்க. அண்ட் சிபிக்காக வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வில்லனிக் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். டாரு டாரா அப்படின்ற ஒரு பாடல். அது திவ்யகுமார் அவர் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாங்கோடைய டீட்டெயில்ஸ். ரொம்ப சந்தோஷம் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள், முக்கியமாக எஸ்ஐசி சார் அண்ட் டிஆர் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஐசி சாருக்கு குறிப்பாக என்னுடைய ஃபஸ்ட்டு திரைப்படம் தமிழனுக்காக வந்து அவர் ஆஃபீஸ் போய் நான் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எஸ்ஐசி சார் தான் வந்து மீட் பண்ணேன். அப்போ என்னுடைய திரைப்படம் காதலை சுவாசத்தோடைய ஆடியோ சிடி வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சேன். ஸோ சார் அப்புறம் விஜய் சார் எல்லாம் சேர்ந்து அங்கே டிக்கு போட்டது தான். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வண்டி ஓடிட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நானும் சரி, தொழிலில் என் மகன் விஜய் அவர்களும் சரி, நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் பிஆர்ஓ செல்வகுமாருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது வந்து எப்படி அவரு நன்றி மறக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே எண்ணத்தில் நான் வந்து சொல்லக்கூடிய இடம் இது சொல்றேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓன்னா ஒரு நமக்கு கூட இருப்பாங்க, நம்ம சொல்ற வேலையை செய்வாங்க, சம்பளம் வாங்கிக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர் எப்படின்னா விஜயை பற்றி ஏதாவது ஒரு தப்பான நியூஸ் வந்துருச்சுன்னா உடனே இம்மிடியட்டா அந்த ஆபீஸ் போய் ஏன் அப்படி எழுதுனீங்க, விஜய்க்கா அப்படி சண்டை போடுவார். அவர் என்ன பண்ணாரு, எதுக்கு இப்படி எழுதுறீங்க, உண்மையை எழுதுங்களேன். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும்
அப்படி கூடவே இருந்த அவர் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்தவர். அதனாலதான் நாங்க எங்க கூட இருக்கிற டிரைவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உதவி இயக்குனர்களா இருக்கட்டும், உதவி இயக்குனர் இருந்தா இயக்குனராக ஆகணும்னு ஆசைப்படுவோம். டிரைவர்ஸை கூட நீ ஏதாவது இப்படி டிரைவராகவே இருக்கிற, இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்புக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கிறவங்க ஒரு மேலே வந்தா அது நமக்கு சந்தோஷமான விஷயம். நாங்கள் சும்மா வழிதான் காட்டினோம். அவர் ரொம்ப அதிகமாக என்னை பற்றி சொல்லுவார், விஜய் பற்றி சொல்லுவார். ஒருத்தருக்கும் வழிதான் காட்ட முடியும், ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இப்போ விஜய் கூட நான் ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உழைச்சாரு, உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. உழைச்சவங்க தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும். என்னுடைய இனிய நண்பர் டிஆர், அவருடைய உழைப்பை பற்றி சொன்னீங்கன்னா அவர் போராட்ட குணம் உள்ளவர். அவர் போராடி போராடி வந்தவர். நான்லாம் அப்படித்தான். அப்படி உழைச்சு இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறாரு. புலி படத்துல சில சிரமங்கள் வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நேரத்தில் ஜீவா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர் சார்பா நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இந்த வெற்றி பெற்றவங்களை தேடித்தான் போவாங்க. துவண்டு இருக்கும் போது எவன் ஒருத்தன் கையை பிடிச்சு தூக்கி விடுறானோ அவன் கடவுளுக்கு சமமானவன். என்னடா ரைட வந்துருச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, இந்த பையனால் என்ன பண்ண முடியும், இந்த பையனுக்கு போய் கால்ஷீட் கொடுக்குறோமே எப்படி அப்படின்னு யோசனை பண்ணாம அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஏன் தோண்டு போயிட்ட, உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நல்ல மனசு. ஜீவா அவர்கள் இந்த நேரத்தில் சொல்றேன், இந்த படம் உங்க நல்ல மனசுக்காகவே பெரிய வெற்றி படமான. அடுத்து நான் அவரை பத்தி அடிக்கடி உங்களை பத்தி செல்வகுமார் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு அசைவையும் என்கிட்ட சொல்வார். உங்க உழைப்பு, உங்ககிட்ட இப்போ ஒரு ஃபயர் இருக்கு, ஜெயிக்கணும்னு எனக்கு இருக்கு. அந்த ஃபயர் இல்லைன்னா போச்சு. அந்த ஃபயர் இருந்தா நிச்சயமா ஜெயிப்போம். உழைக்கணும் சார், உழைப்பு. நான் இங்க போனாலும் அதான் சொல்லுவேன். அவங்க இங்க இருக்கிறவங்க மத்தியில எல்லாம் அந்த எம்ஏ படிச்சுட்டு அவரு நல்லா ஒன்றும் படிக்காதவன், ஆனா உழைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால உழைச்சிங்கன்னா கடுமையா நீங்க தொடணும்னு நினைக்கிற எல்லையை தாண்டி தொடலாம், வானத்தை தொடலாம். அவ்வளவுதான். உழைக்கிறவங்களுக்கு வானம் கூட பக்கத்துல இருக்கும், கை பக்கத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாரும் தெரிஞ்சவங்க இசையமைப்பாளர். இன்னைக்கு முக்கியமா இந்த இசையின் நாயகன் அவர்தான். எனக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர். சமீப காலமா அவருடைய மெலடி தான். நான் இன்னைக்கு பேசும்போது கூட அப்பாட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், உங்க மெலடி தான் இன்னைக்கு எல்லாரையும் மயக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு அதிரடியான பாட்டு கேட்டேன், மெலடியை தாண்டி இப்படி கூட பாட முடியுமா எனக்கு தெரியாது. இப்படி நீங்க பாடுவீங்கன்ட்டு பாடி இருக்கிறீங்க. நான் ஒரு வெறித்தனமா பாடி இருக்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸா? அத்து விட்டான்னு யாரும் அத்து விட்டாங்களா அவங்கள? அதாவது லாங்குவேஜ், அந்த ஒரு பாட்டுடைய வெற்றிக்கு அந்த பல்லவி, அந்த முதல் வரி அமைகிறது ரொம்ப சிரமம். அதை தேடி 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 சமீப காலமா அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றதானே. பாருங்க அவ்வளவு தூரமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன், அத்து விட்டா. ஜீவா எப்படி அத்து விட்டாங்க அவங்க? அவங்களுக்கு புரியுமா தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா தெரியல. இப்படி பசங்களெல்லாம் அத்து விட்டுறாதீங்க எங்கேயாவதா. அடுத்தது இயக்குனரை பத்தி சொல்லணும்.
இன்றைய இளம் இயக்குனர்கள்லாம் நான் உண்மையிலேயே அவங்கள பார்த்து மலைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் அது எங்கே போனாலும் சொல்லுவேன். அவங்க ஒரு வரும்போதே வந்து ஒரு புது வேகமாக ஒரு புதுசா சினிமாவையே ஒரு வேற மாதிரி புரட்டி போட்டு ஒரு புது கோணத்தில் சினிமாவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் அவருடைய முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இப்போ போக்கிரி ராஜா, சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய டைட்டில். அந்த படம் எப்படி வெற்றி பெற்றதோ அதே அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறணும். இந்த முழு டீம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. அஞ்சுன்னு கூப்பிட்டாங்க. அஞ்சு இல்லை, அவர் ஆஞ்சநேயலுக்கு என்ன பலன் இருக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த ஆஞ்சநேயல் தான் இப்போ ஆஞ்சின்னு ஆயிட்டாரு. எனக்கு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான கேமராமேன். ஜென்ரலாக ஒரு வேர்டு தான் கேட்போம், ஒரு கேமராமேனுக்கு ஒரு வேர்டு கதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது சீன்ஸ் டவுட் இருந்தால் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் கிட்ட இல்லை சீன் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த படமோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 5-6 வாட்டி கேட்டிருக்கேன் வேணும்னு. நான் ஐ எம் த ஃபர்ஸ்ட் லவர்னு சொல்லலாம் இந்த படத்தோட இதுக்கு. நானே ஒரு பப்ளிக் மாதிரியே பார்த்துட்டு சில படம் பிடிச்சா வந்து 5-6 வாட்டி பார்ப்பாங்க ஆடியன்ஸு. அந்த மாதிரி ஒரு 5-6 வாட்டி நான் கதை கேட்டிருக்கேன். எதுக்குமே ரொம்ப நல்ல அருமையான ஒரு டைரக்டர். அவரோட கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு 1 வீக் பேக்கு. எல்லோரும் ஃபோன் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் ரீசன் டைரக்டர் ராம் பிரகாஷ் ராயப்பா அண்ட் பிடி செல்வகுமார் சார் அண்ட் என்னோட கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் ஜிவா சார், ஹன்சிகா மேடம், சிவராஜ் சார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட்டு. நான் இன்னும் கொஞ்சம் பியூட்டியாக காட்டினேன். ஜீவா சார், சிவிராஜ் சார் மாதிரி கூட இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஸ்கூலில் இருந்த மாதிரி காலேஜில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது படம் நல்லா வருதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் சிரிக்க வைப்போம். அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்கிறக்கு இல்லை. நீங்கள் படம் பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிறக்கு நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எஸ்ஏசி சாருக்கு என்ன பர்சனலாக தெரியாதுங்கிறனால இமான் சார் இன்னைக்கு பலியாயிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தைகளுக்கு. இல்லைன்னா என்ன கேட்டிருப்பாங்க, தப்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமான ப்ராஜெக்ட் எனக்கு இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜீவா சார். 25th ஃபிலிம்ங்கிறது ஈஸி இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். ரொம்ப பெரிய உழைப்பு, ரொம்ப வருஷமான உழைப்புக்கு அப்புறம் இந்த ஃபிலிமுக்கு 25th ஃபிலிமுக்கு வந்திருக்காரு அவர். ரொம்ப நல்ல டீம். டைரக்டர் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தம் பார்த்தப்பறம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனப்புறம் அவர் என்னை கூப்பிட்டாருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அப்புறம் இமான் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இந்த படத்தில் நிறைவாக இருக்குது. நான் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன் அவருக்கு. அவர் வந்து கடைக்கோடியில் எங்கோ இருக்கிற ஒரு தமிழ் ரசிகனுக்கு ஒரு எளிமையான இசையை புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கக்கூடிய ஒருத்தருக்கும் பாடல் பண்ணுவார். நேற்று வந்த வார்த்தையை இன்னைக்கு எடுத்து பாடலாக பண்ணி நாளைக்கு ட்ரெண்டாகவும் வைக்க முடியும் அவரால். எல்லா விதமான இசையும் அவரோட பிகஸ்ட் ப்ளஸ் சிம்பிளிசிட்டி அதோட கொடுத்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டர். அவரோட இவ்வளோ சாங்ஸ் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த படம் நான் வந்து தமிழ்நாடு வெளியிடும் 4வது படம். முதலில் நான் கோயம்புத்தூர் மட்டும்தான் படம் பண்ணி கொண்டிருந்தேன். என்னை நம்பி முதலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கொடுத்த சிபிராஜுக்கும் அவங்க அப்பா சத்யராஜ் சாருக்கும் மிக மிக நன்றி. அதுக்கு அடுத்த படம் இமான் சாருக்கும் எனக்கும் ஒரு சில ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது படம் ரோமியோ ஜூலியட்டு. அந்த படத்தில் சார் தான் மியூசிக் டைரக்டரு. அதுக்கு அடுத்த படம் ஈட்டி, அதுலேயும் சார் தான் மியூசிக் டைரக்டரு. இப்போ 4வது படம் இந்த படத்துலேயும் அவர் தான். இந்த படம் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் முதலில் பாண்டிச்சேரி போய் இந்த ஷூட்டிங்கை பார்த்த 2வது நாளே இந்த படத்தை செல்வகுமார் சார்கிட்ட கேட்டேன், இந்த படம் எனக்கே கொடுங்க. அப்போ ஜீவா சார் அங்கே இருந்தார். அப்போ ஜீவாட்ட கேட்டு சொல்கிறேன்னாரு. ஜீவாட்ட நானே கேட்குறேன்னு கேட்டேன். சார் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கங்கன்னு கொடுத்தாரு. தேங்க்யூ ஜீவா சார், தேங்க்யூ சார். இந்த மீட்டிங்கில் வந்து 2 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு அன்சிகா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் கடன்னு சொல்லிடுறேன் எல்லாத்தையும். அந்த சிங்கிள் ட்ராக் அத்து விட்டா இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பத்துக்கு உண்மையாகவே அவங்களோட மைண்டை அத்து விட்டது நான் கிடையாது, இமான் சார், விவேக் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக இந்த அத்து விட்டான்னு ஒரு கமர்ஷியல் சாங்கு படத்தில் வைக்கணுங்கிறதுலாம் என் மைண்டில் இல்லை. நம்ம கதையை கரெக்டாக சொல்லிட்டு போனால் போதும், எதுக்கு கமர்ஷியல் சாங் வேணும் அப்படின்றது தான் பிகினிங்லேருந்து ப்ரொடியூசர். ஏன்னா இப்போ வரைக்கும் கூட சார் இந்த சிங்கிள் ட்ராக் பெருசாக பண்ணணும் சார்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ சரி ஓகே சார் பண்ணலான்னு சொல்லிடுவேன் நான். ஆனால் உண்மையாக அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்
ஃபார்முலாவாக மாறிடுச்சு. இப்போது கேட்டவங்க எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கமர்ஷியல் ஆங்கிள் எப்படி இருக்கணுங்கிறத இவர்கிட்ட நம்ம ப்ரொடியூசர்கிட்ட இருந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு ரைட் ஃப்ரம் பிகினிங் இந்த படத்தோட இந்த இன்னைக்கோட நாயகன் மிஸ்டர் இமான் சார். இமான் சார் வந்து 4 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சாங் இது. அதுலேருந்து அத்துவிட்டான்ற சாங்கு. ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து இமான் சார் கிட்டேருந்து நம்ம மியூசிக் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூட கம்போசிங்லாம் உட்காந்துட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து பஞ்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டி. இது வரைக்கும் மியூசிக் கற்றுக்கல அவர்கிட்ட. ஒருத்தர் கரெக்ட் டைமுக்கு நான் வந்து ரொம்ப பச்சுவால்டாக இருப்பேன். சொல்கிற டைமுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடணுன்றது என்னோட லைஃப்பில் இருக்கும். ஏன் லேட்டுன்னு யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்றது என்னோட ஒரு ஃபார்முலா வச்சுருப்பேன். ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பார் இவர் வந்து. இவர்கிட்ட நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியல. அண்ட் ஆல்சோ சின்சியாரிட்டி. இந்த டைமில் டெலிவரி பண்ணிடுவேன், இந்த டைமில் சாங் கொடுத்துருவாரு. ஸோ ரொம்ப அட்மைர் ஆகிட்டேன். அந்த சாங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த படம் இவர் கூட தான் சாங் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஐடியா வந்தது எனக்கு. தென் இந்த சாங் அத்துவிட்டோட ரைட்டர், லிரிக் ரைட்டர் விவேக். விவேக்கை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு என்னென்னா வந்து விவேக்கு இந்த ஒரு சாங்கு மட்டும் தான் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருந்தோம். அத்துவிட்டாங்கிற சாங்கு நல்லா பண்ணார், எழுதினார், ரொம்ப நல்லா இருந்தது. டியூனும் எனக்கு பிடிச்சிருந்தது. தென் செகண்ட் சாங்கும் இவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னோன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். தென் மறுபடியும் தேர்ட் சாங்கு ஆக்சுவலாக என் மைண்டில் யோசிச்சிருக்கேன் போல இருக்கு இவர் கொடுக்கலான்னு. அந்த சரணத்தில் இப்படி எழுதிக்கலாம்னு சொன்னேன். சார் அதான் சாங் முடிஞ்சிச்சு. சாங் முடிஞ்சிச்சு, ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. தேர்ட் சாங் ஒன்றா சர்ப்ரைஸ் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அண்ட் தேங்க்ஸ் விவேக். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க லிரிக்காக. நிறைய பேசியிருக்கேன், உங்கள் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ்எஸ்சி சார், நான் உங்களை வந்து முன்னாடியே பார்க்கணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மீட்டிங் கரெக்டாக வந்துருச்சு. படம் ஆரம்பிச்சிலேருந்து ப்ரொடியூசர் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சார் படத்தை வந்து எஸ்ஐசி சார் மாதிரி இப்போ எடுக்கணும் சார், காலைல 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சிடணும் சார், முடிச்சிடணும் சார் டைமுக்கு. எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது. சார் என்ன சார் டெய்லி எஸ்ஐசி சார், நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன் சார், வாங்க சார் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. ஐயோ அங்கே கூப்பிட்டு போய் அவர் அட்வைஸ் பண்ணிட்டார், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். பட் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அண்ட் நிறைய பேர் எஸ்ஐசி சாரோட அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் உண்மையில் நேரில் மீட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. தென் டிஆர் சார். சார் இந்த சாங் வந்து நீங்கள் தான் பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். டிஆர் சார் உண்மையாகவே அத்து விட்டா அப்படியே அத்து விட்டா. உண்மையாகவே ரொம்ப அவர் ஆட வைக்கணுங்கிறது தான் எங்கள் எல்லாத்தோட ஆசையாக இருந்தது. அவருக்கு கொஞ்சம் அந்த சிக்கல்கள் இருந்தது, வர முடியல அவரால். இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 லைன் அவர் பாடி ஆகணும் அந்த சாங்கு. ஜஸ்ட் 2 லைன்ஸ் பாடினா தான் போதும். தென் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவா சார். ஜென்ரலாக படம் ரிலீஸ் பண்ணுறவங்கலாம் படத்தோட எண்டில் தான் வருவாங்க. பட் சிவா சார் படத்தோட பிகினிங்லேயே வந்துட்டார். இவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மாதிரி என்னென்ன பண்ணலாம், கமர்ஷியலுக்கு என்னென்ன வைக்கலாம் அப்படின்றது நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தார். எவ்வளோ தியேட்டர்ஸ் போகலான்னுங்கிறது எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. ஒரு ரிலீஸ் பண்ணுறவர் படத்துக்கு எவ்வளோ கேர் எடுத்து பேசாதுக்கும் போது நம்ம படத்தை நல்லா அழகாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்தது. சார் நீங்கள் நினைக்கிறத விட தாண்டி படம் வந்திருக்கு சார். தைரியமாக நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சார். 300 இல்லை 500 தேட்டரில் பண்ணுங்க சார். படத்தில் தப்பு இருந்து எனக்கு கேளுங்க சார், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. அண்டு ஷிபு சார், புலி படத்தோட இன்னொரு ப்ரொடியூசர், பிடி செல்வகுமார் சாரோட இன்னொரு ப்ரொடியூசர். அண்டு ஒரு ப்ரொடியூசர்ஸ் பார்ட்னர்ஸாக இருந்து மறுபடியும் இன்னொரு படத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க, பார்ட்னர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்டு அடிக்கடி இவரை வந்து நான் மீட் பண்ணுவார் ஷிபு சார். அப்போ பிடி செல்வகுமார் சார் பற்றி நிறைய பெருமையாக பேசுவார், இவர் அவரை பற்றி நிறைய பேசுவார். இப்போவும் எங்கள் படத்துக்காக போக்கிரி ராஜாக்காக ஷிபு சார் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட படத்துக்கு பிடி செல்வகுமார் சார் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. கிரேட் பார்ட்னர்ஸ், கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். சார் உங்களோட கூட்டணி இன்னும் தொடரணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். தென் ரவி அரசு சார், ஈடி ஃபஸ்ட்டு படம் ஹிட் பண்ணுறது வந்து நம்ம வந்து இன்னும் உயிரோடு இருக்கமான்னு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அது. இப்போ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சார் ஈடி ஒண்டர்ஃபுல் மூவி, விஷ் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் படத்துக்கு. அண்டு முறைச்சிட்டு இருக்காரு ஆர்ட் டைரக்டர் வண்டராஜ், படத்தோட டெக்னீஷியன். நிறையா இப்போ ரீசெண்டாக வந்தது செட் போட்டு ஒரு பெரிய சாங் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2-3 டேஸில் முடிவு பண்ணி நம்ம போட்டு பண்ண செட்ஸு. அதெல்லாம் டைம் டியூரேஷன் எதுவும் பார்க்காம பண்ணி கொடுத்துருக்காரு என்னோட ஆர்ட் டைரக்டர் வண்டராஜ். என்னோட ஃபஸ்ட் படத்தில் அவர் தான் பண்ணியிருக்காரு. சாபு ஜோசப் என்னோட எடிட்டர், இங்கே வர முடியல அவரால்.
இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டிங். எனக்கு என்னென்னா இந்த படத்தில் அமைஞ்ச ப்ளஸ்ஸான விஷயங்கள், அந்தந்த வேலைக்கான டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க. அதனால் வந்து என்னோட வேலை ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருச்சு. படம் கரெக்ட் டைமில் முடிச்சு கொடுத்துட்டேன். என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட ஆர்டிஸ்ட் சிபிராஜ், ஜீவா சார், ஹன்சிகா சொல்லிடுறேன் எல்லாருமே. சிபி வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாரு, படம் பண்ணலாம் பிரதர், நல்லா இருக்கு உங்கள் படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது 2-3 கதை வச்சுருந்தேன். சரி சிபிக்கும் ஒரு படம் பண்ணுவோன்னு எழுதிட்டு இருக்கும்போது தோணுன இந்த விஷயம், ஆல்ரெடி இது தோணிடுச்சு இந்த லைன், இந்த போக்கி ராஜாவோட லைனு. சரி இதை டெவலப் பண்ணும்போது இதுக்குள்ளே சிபி இருந்தாரா நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணி, ஸோ 2 ஹீரோ சப்ஜெக்ட். பட் சிபி தான் சோலோவை பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டு பார்ப்பாங்கன்னு சிபி கதையை கேட்டுட்டு உங்கள் கூட ஒரு படம் பண்ணணும் அவ்வளோதான், அது என்ன கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்லன்னா எனக்கு பெரிய பொறுப்பு அதிகமாகிடுச்சு. நம்மளை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் என்னவா இருந்தாலும் பண்ணுறேன்றதுனா அவர் விட்டுறக்கூடாது, பெரிய லெவல் எடுத்து வரணும்னு ஒரு பயம் உள்ள வந்துச்சு. பிரதர் கண்டிப்பாக நம்ம மறுபடியும் ஒரு படம் பண்ணோம், நீங்கள் என்னை தாண்டி மேலே போயிடுவீங்க இந்த படத்துக்கு அப்புறம், பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தென் ஹன்சிகா பற்றி நிறைய விஷயம் இருக்குது. நல்ல நடிகை அவங்க, பேசிக்காக நிறைய நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடந்தது, அதை அடுத்தடுத்த நம்ம மீட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். தென் ஜீவா சார் படத்தோட பெரிய பில்லர் அவர் தான். நம்ம படம் கதை எழுதி முடிச்சோன்னா இந்த மாதிரி ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஹீரோயின் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம், அது அமையாது. அப்புறம் அடுத்தது காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம், அதுவும் அமையாது. அப்புறம் கடைசியில் வரும், அப்புறம் ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்க்ரீனில் பெருசாக காட்டணும். பட் எனக்கு இது பெரிய ப்ளஸ் அமைஞ்சது ஜீவா சார். இதில் அந்த மோஸ்ட்லி எல்லாரும் டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மூக்கை ஒரு மாதிரி பண்ணுவார், வாயை ஒரு மாதிரி இழுப்பார். இது உண்மையாக எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலும் எப்படி இருந்திருக்குன்னு தெரில. படத்தில் அது ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது அவருக்கு. இது நானே கண்ணாடி முன்னாடி பண்ணி பார்ப்பேன், அசிங்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். அவர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ண ஒரு சிபி தான். சிபியோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. என்கிட்ட வந்து தனியாக சொன்னார் சிபி, ஜீவா பண்ணது நல்லா இருந்ததுல, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் இந்த ரியாக்ஷன் பண்ண முடியாதுங்கன்னாரு. பெரிய விஷயம் அது. அவர் முன்னாடி சொல்லலை, அது ஜீவா முன்னாடி சொல்லலை, தனியாக வந்து எங்கிட்ட சொன்னார். ஸோ கண்டிப்பாக என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. 2 பேரும் தட்டிக்கலாம், 2 பேரும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃபைனலாக என்னோட டைலாக் ரைட்டர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஞானகிரி, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவர் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கோம், ஒன்றா சேர்ந்து படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த படம் கரெக்டாக அமைஞ்சுது. டைலாக்ஸ் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் தான் நிற்கும், டைரக்டர்லாம் பின்னாடி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைலாக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது படத்தில். கூடிய சீக்கிரம் டைரக்டர் ஆக போகிறாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் சிக்கா, சாரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அபிமன்யு, சந்திரவேல், எஸ்விகே, சக்தி, கலை, சுரேஷ், அனீஷ், உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப உங்களை ஒர்க் வாங்கிட்டேன் படத்தில், சாரி. ஷார்ட் டைமில் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு செக் பண்ணிட்டேன், கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம் படத்துக்கு அப்புறம். அண்ட் என்னோட மேனேஜர்ஸ் டீம்ஸில் கிரீஷ் அண்டு இளையராஜா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. விஜயன் சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு என்னோட பிஆர்ஓஸ் டைமண்ட் பாபு சார் அண்டு யுவராஜ் இன்ன வரைக்கும் கூடவே இருந்து டெய்லி ஆஃபீஸ் வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஷெட்யூல் பண்ணணுங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். கடைசி வரைக்கும் கூட அதே மாதிரி பண்ணி கொடுங்க சார், பாபு சார், யுவராஜ் 2 பேருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் நினச்ச மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மீட்டாக முடிஞ்சிருக்கு. என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட மீட்டும் இங்கே தான் நடந்தது. நான் அப்போ என்ன ஒரு எக்ஸைட்டிங்கில் இருந்தனோ அதே ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல் இப்போ இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.